இன்னைக்கு லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே தேங்காய் பால் சாதம் வச்சு தாமான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சட்டுன்னு கேட்டுட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். எங்கள் மாமியார் சூப்பராக தேங்காய் பால் சாதம் செய்வாங்க. அவங்க வைக்கிற தேங்காய் பால் சாதத்துக்கு நானுமே ஒரு அடிமை தான். எப்படி சூப்பராக தேங்காய் பால் சாதம் வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே மல்லி இலை கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிடலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 1.5 கிளாஸ் எடுத்தால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அரிசியை அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில ஒரு தடவை மட்டும் கிண்டி விட்டால் போதும். மறுபடியும் மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சைட் பை சைடாக நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு மீனை வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இதை ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அசத்த வேண்டியதான். நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம்.